அழி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது. ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அதுதாங்க. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். எப்பவுமே ராசிநாதன் நல்லவர் நல்ல இடத்துல உட்காரணுங்க, அதான் லாஜிக். அது மட்டும் இல்லை, இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னா மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசியில் 5க்குடைய சுக்கிரனும் 7-10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குருவும் இணைந்து அற்புதமாக இருக்கிறார்கள். குரு பார்வை வேற கோடி நன்மை. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. குரு பகவான் பார்வை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இப்போ 9ல் ராகு மைனஸும் பண்ணும் ப்ளஸும் பண்ணும், அதாவது நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும். ஆனால் இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால அவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் அப்படின்னா, சனி பகவான் 10ல் இருக்கார் பார்த்தீங்களா, வக்ரமாக வேற இருக்கார். அப்போ வக்ரமாக இருக்குது, அது கொஞ்சம் கூடுதல் உழைப்பு செந்த வேண்டியிருக்கும், அவ்வளோதான ஒழிய மற்றபடி தொழிலில் ஒரு டென்ஷன் இருக்கும், கூடுதல் உழைப்பு இருக்கும். மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும். அவங்க நல்லா இருக்காங்கன்னா நல்லதே செய்வாங்க, நல்லதே தருவாங்க. பாருங்கள், 3ஆம் இடத்துல கேது இருக்கு, கொடுத்து வைக்கணுங்க. ராகு கேதுக்கள் 3ஆம் இடம் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ பாருங்கள், கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம், அதை முதல்ல தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க, தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். அதிகப்படியான உழைப்பை சிந்த போகிறீர்கள், அதிகப்படியான உழைப்பை போட போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்க போகுது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அதே நிலை தான். பாக்கியமான ஒரு வாரம். 9ஆம் இடத்தை பார்த்தா பாக்கியம். எதையும் போராடி ஜெயிக்கத்தாலங்க, அது தானாக நடக்கும். இது நாள் வரைக்கும் முடிவுக்கு வராத சில விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேடி உங்களை அந்த செயல்பாடு முடியும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அற்புதமான ஒரு நிலை. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, அற்புதமாக இருக்க போகிறது. தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை இருக்கிறது என்று சொன்னால் ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தையும் நல்ல தன வரவையும் பொருள் வரவையும் அவர் மேற்படி அவர்
பார்க்க இருக்கக்கூடிய நிலை. அதாவது அவர் அதில் ஸ்திரமாக இருக்கார். நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் ஈடுபடணும், நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் அப்படின்னு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக சிறப்பு. அப்போது பொருளாதார சேர்க்கை இருக்க 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை தொட்டதெல்லாம் தொடங்க வைப்பார். இன்னும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் தொழில் ரீதியாக ஒரு அளப்பரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு தன்மை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். நல்ல ஒரு பாராட்டுதல். வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு எப்போவுமே ஒரு பணியாளர்கள் நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணாலே ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு அதுவே வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி, இந்த பூஸ்ட் ஸ்பீக்கர்கிட்ட இணைக்கின்ற மாதிரி நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். காசு போனால் அப்புறம் தாங்க, முதல்ல நல்ல வார்த்தைங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க, சூப்பர், உங்கள் திறமையை அழகாக வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே பெரிய விஷயம், அற்புதமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, பிளாட்டு வாங்க, ஏதோ அக்கம் பக்கம் ஒரு இடம் காலி இருக்கும், அதை வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. நம்ம இப்போ சொத்தோடு அது சேர்ந்து போட்டோம் அப்படின்னு சேர்த்து வேலி போடலாம் அப்படின்னு, அது விலைக்கு வரும், வாங்கிடலாம். ஸோ இப்படி உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தருணம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கைக்கு வரும். பூமி வந்து இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு லீஸ் பண்ண போகிறீங்க, அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வாரம் நீங்கள் உட்காந்து குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக பேச போகிறீங்க. ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாருங்க. அப்போ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் நல்ல ரிப்போர்ட்டு, நல்ல ரிசல்ட்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான வாரம், ஒரு சந்தோஷமான ஒரு வாரம். லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதில் இப்போ இது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக நிச்சயமாக அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்குது இப்போ அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை இன்ஸ்டியூஷன் மட்டுமல்ல மற்றவங்களும் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்க உறவினர்களோ பாராட்டுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். 5, 7 இணைவு இருக்குது பாருங்கள். 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதியும் இணைஞ்சி ராசியில் அமர்ந்திருக்கிறாருன்னா ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கும். அது எப்போ வீட்டில் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பயந்து இருப்பாங்க. இந்த வாரம் நீங்கள் முதல்ல காய நகர்த்தலாம். வீட்டுக்கு சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஒரு சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நடப்பதற்கான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது விருப்ப திருமணம். லவ்னா ஒரு அந்த மரத்தை சுற்றுறது, இது போகிறதுலாம் கிடையாதுங்க. ஒரு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பார்க்குற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, இல்லை இங்கே அக்கம் பக்கம் உறவினர்கள்கிட்ட. அதே போல் அவங்க வந்து எனக்கு இவர் நல்லா இருக்கார், இவர் குணமாக இருக்கார், இவர் எனக்கு கணவராக கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. மற்றபடி லவ்னு விருப்ப திருமணம்னு அப்படி எடுத்துங்க. ஏன் லவ்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்ப திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எடுத்து சொல்லி டெஃபினட்டாக நீங்கள் அதை அங்கீகாரம் பெறுவீர்கள் என்று சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள் எல்லாருக்குமே டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியமுடைய அன்பர்கள் புதன் ஆதிக்கம் இருப்பாங்க. வழக்கறிஞர், ஜோசியர்னு சொல்கிறோம். அதுபோல் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். 9ஆம் இடத்தை ராகு பார்க்குது. இது ராகு இருக்குது, குரு பார்க்குது. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக
வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் அனுகூலம் கிடைக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள். மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான நேரம். அதிகப்படியான உழைப்பை போடுவீங்க. வேலைக்கு உள்ள உறங்கு நேரம் கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம், அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் வணங்க வேண்டியது சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி மகாலட்சுமி போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.